மன்னி, வழக்கம் போல் வந்த வேலை முடிந்து விட்டது. திருமலைக்கு கிளம்பலாம் என்று அண்ணாவை இப்போதிலிருந்து துளைக்க ஆரம்பித்து விடாதீர்கள். அப்படி துளைத்தாலும் திருமலைக்கு இப்போது நான் போவதாக இல்லை. அப்படி சொல்லுங்கள் அண்ணா. வளர்ந்த பிள்ளைக்கு தாய்மாவனாக இருப்பது என்பது எவ்வளவு கடினம் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். என்ன சொல்ல வருகிறீர்கள் சுவாமி? கல்யாணத்தில் மாலை மாற்ற தாய்மாமன் தோளில்தானே மாப்பிள்ளை சவாரி செய்ய வேண்டும். ராமானுஜனை தூக்கி தோள் இரண்டும் வலி கண்டு விட்டன. இத்தனைக்கும் பெருமாளின் தீர்த்த கைங்கரியத்திற்கு நிறைகுடத்தை தினமும் சுமந்து வந்த தோள்கள்தான். இருந்தாலும் இதற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. 2-3 நாட்கள் ஓய்வெடுத்த பிறகுதான் திருமலைக்கே நான் புறப்பட போகிறேன். அண்ணா, இத்தோடு கடமை தீர்ந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். அடுத்து கோவிந்தன் இருக்கிறான். அவனுக்கும் நீங்கள்தான் தாய் மாமன். ஓ, ஆமாம் ஆமாம். இது எனக்கு மிகவும் கனமான பொறுப்பாயிற்றே. எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. தீர்த்த கைங்கரியத்திற்கு குடத்தில் ஜலம் கொண்டு வருவதற்கு பதிலாக 2 தவளைகளில் கொண்டு வந்தால் மாலை மாற்ற இன்னொரு மருமானை சுமக்க பயிற்சி எடுத்தார் போல் ஆயிற்று. சொல்வதும் சரிதான். சரி, கோவிந்தன் எங்கே காணோம்? இன்னமும் ராமானுஜன் அண்ணா என்று பின்னாலே சுற்றி கொண்டிருக்க போகிறான். ராமானுஜனும் அகத்துக்காரி என்று ஒருத்தி வந்துவிட்டதே மனதில் கொள்ளாமல் பாசுர வகுப்பு, கோயில் கைங்கரியம் என்று அலைந்து கொண்டிருக்க போகிறான். இருவருக்கும் சொல்லி வையுங்கள். கோவிந்தனை அவன் அப்பாவை தேடி கண்டுபிடித்து கூட்டிக் கொண்டு வரும்படி சொல்லி இருக்கிறேன். முகூர்த்தம் வரையில் கண்ணில் பட்டு கொண்டிருந்தார். முகூர்த்தம் முடிந்த பிறகு எங்கே போனார் என்று தெரியவில்லை. எதற்கு இப்போது அவசரமாக தேடுகிறாய்? வந்து விடுவார். இங்குதான் எங்கேயாவது இருப்பார். ராமானுஜன் மாலையும் கழுத்துமாக சின்ன மாமனாரையும் சின்ன மாமியாரையும் சேவிக்க வேண்டுமென்று அகத்துக்காரியையும் கூட்டிக் கொண்டு வந்திருந்தான். இவர் இங்கே எங்கேயாவது இருந்தால்தானே? சரி சித்தி, நான் சற்று கழித்து வருகிறேன் என்று ராமானுஜன் போய்விட்டான். அதுதான் கோவிந்தனை தேட அனுப்பியிருக்கிறேன். இப்போதே சொல்லிவிடு பெரிய பிராட்டி. ராமானுஜன் மஞ்சள் வேஷ்டி உத்திரியத்தோடும் அவன் அகமுடையாள் கூரை புடவையோடும் பெருமாளை சேவிக்க திருமலைக்கு வரப்போகிறார்கள். மாப்பிள்ளை, காந்திமதி, கமலை என்று எல்லோரும் கூட வரப்போகிறார்கள். அப்போது நீயும் மாப்பிள்ளையும் கோவிந்தனையும் அழைத்துக் கொண்டு திருமலைக்கு வந்துவிட வேண்டும். எதுவும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, தெரிகிறதா? எங்கே போய்விட்டீர்கள்? ராமானுஜன் தம்பதி சகிதமாக வந்தான். பிறகு வருவதாக போய்விட்டான். கோவிந்தா, எங்கேதான் இருந்தார் இவர்? வேறு எங்கே? பந்தியில்தான். அதுதானே பார்த்தேன். வயிற்றில் பெருச்சாளி குடையுமே. விடு பெரிய பிராட்டி, பாவம் பசித்திருக்கும். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைச்சல் தான். என்ன, முதல் பந்தியில் இடம் கிடைக்கவில்லையா? அதெல்லாம் துண்டு போட்டு இடத்தை பிடித்து விட்டேன். இந்த திருக்கண் அமுதுதான் என்னை படுத்தி எடுத்து விட்டது. ஏன்? நன்றாகத்தானே இருந்தது. அதுதான் பிரச்சனையே. நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் திருக்கண் அமுது பரிமாறு என்றேன். பந்தி பரிமாறுபவன் இதோ கொண்டு வருகிறேன் என்று போனவன் தான். வரவே இல்லை. எவ்வளவு நேரம்தான் காய்ந்து போன கையோடு இலை முன்பு உட்கார்ந்திருப்பது? எல்லோரும் சாப்பிட்டு விட்டு எழுந்தாயிற்று. நான் மட்டும் தனியே உட்கார்ந்து இருப்பது எனக்கே சற்று அவமானமாக தான் பட்டது. எழுந்து விட்டேன். அடடா, கடைசியில் திருக்கண்ணமுதை தியாகம் செய்து விட்டீர்களா? திருக்கண்ணாமுதை தியாகம் செய்வதா? அதெல்லாம் என் அகராதியிலே கிடையாது. அடுத்த பந்தியிலே உட்கார்ந்து விட்டேனே. அந்த பந்திக்கு திருக்கண்ணாமுது பரிமாறித்தானே ஆக வேண்டும். அடுத்த பந்தியிலும் உட்கார்ந்து விட போகிறாரே என்ற பயம். அதுதான் இருந்து கையோடு கூட்டிக் கொண்டு வந்து விட்டேன். நல்ல வேலை செய்தாய் கோவிந்தா. சுவாமி, சற்று எங்கும் போகாமல் இங்கேயே இருங்கள். ராமானுஜன் அகமுடையாளோடு சேவிக்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறான். சின்ன மாமனாராய் லட்சணமாய் அவனுக்கு ஆசிர்வாதம் செய்யுங்கள். எல்லோரும் இங்குதான் இருக்கிறீர்களா? எல்லோரும் அமுது செய்தாயிற்றா? நாங்கள் எல்லாம் அமுது செய்தாயிற்று. நீயும் மாப்பிள்ளையும் அமுது செய்தாயிற்றா? ஆயிற்று. கோவிந்தா, ஒரு முக்கியமான விஷயம். நான் என்ன சொல்ல வேண்டும் என்று எண்ணி இருந்தேனோ அதேதான் உன் திருமலை மாமா சொன்னார். என்ன மாமா சொன்னீர்கள்? ராமானுஜன் இப்போது பிரம்மச்சாரி இல்லை, கிரகஸ்தன். புது மனைவியோடு உறவினர் அகங்களுக்கு விருந்துக்கு போவது,
கடைக்கண்ணி என்று அவளை கூட்டிக் கொண்டு போவதென்று அகத்துக்காரியோடு நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கும். அதனால் நீ அவன் பின்னாலேயே அண்ணா அண்ணா என்று சுற்றி கொண்டிருக்காதே. பேசாமல் மதுரமங்கலம் வந்து சேர். சரிதான். அங்கே வந்து விட்டால் என் படிப்பெண்ணாவது? ஒன்றும் ஆகாது கோவிந்தா. ராமானுஜனே எல்லாவற்றிற்கும் சில நாட்கள் விடுமுறை விடப் போகிறான். ஆமாம் ஆமாம், அது தவிர்க்க முடியாத ஒன்றாயிற்றே. நானும் அப்படித்தான். கல்யாணமான புதிதில் என் எல்லா நடவடிக்கைகளையும் பல நாட்கள் நிறுத்திவிட்டேன். பூமி தேவி என்று இவள் பின்னால் தானே சுற்றி கொண்டிருந்தேன். இருக்கிறேன். நிச்சயமாக ராமானுஜர் அண்ணா அப்படி இருக்க மாட்டார். அவர் விதிவிலக்கு. விதியும் இல்லை, விலக்கும் இல்லை. ராமானுஜனை கொஞ்ச நாள் தனியே விடு. எங்களுடனே மதுரமங்கலத்திற்கு நீயும் வந்து விடு. அதெல்லாம் முடியாது. எனக்கு என்ன இங்கீதம் தெரியாதா? நான் பார்த்து நடந்து கொள்வேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லியாயிற்று. பிறகு உன் விருப்பம். இருக்கட்டும் மாமா. அவனே சில நாட்களில் நிலைமையை புரிந்து கொண்டு வந்துவிடப் போகிறான். பூமி, சுற்றிலும் இவ்வளவு உறவினர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு உன்னால் வர முடியாது, எனக்கு தெரியும். நீ 2-3 நாட்கள் இங்கேயே இருந்து விட்டு வா. பிறகு வந்தால் போதும். உன் உடம்பை கவனித்துக்கொள். பத்திரமாக இரு பூமி. எனக்கு வேலை இருக்கிறது. நான் சாயங்காலம் அகத்திற்கு திரும்புகிறேன். சரி சரியா? சுவாமி. நாம் எல்லோரும் கூட கிளம்பலாம். எங்கே? அவரவர் அகத்திற்கா? இல்லை மாப்பிள்ளை, சம்பந்தி அகத்திற்கு சென்று தம்பதிகளுக்கு பாலும் பழமும் கொடுக்க வேண்டாமா? தாய் மாமனாக நான் நிச்சயம் அகத்துக்காரியுடன் போயாக வேண்டும். நீங்கள் யார் யார் வருகிறீர்களோ வாருங்கள். சீக்கிரமாகட்டும். இருங்கள் அப்பா. பெரிய நம்பி, சதுஸ்லோகியை இந்த அளவில் பூர்த்தி செய்தது மகாலட்சுமி தாயாரின் கருணையே. இஸ்லோகத்தை அடியேன் எழுதும்போது அவளை சரண் புகுந்தே ஆரம்பித்தேன். இல்லை என்றால் அடியேனால் இக்காரியத்தை செய்திருக்கவே முடியாது. இந்த நேரத்தில் அடியேனும் ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன் சுவாமி. தங்களின் ஸ்தோத்திர ரத்தினம் என்ற பெருமாளின் பெருமையும் சதுஸ்லோகி என்ற ஸ்ரீதேவி தாயாரின் பெருமையும் நம் ஆச்சாரியரின் படைப்புகள் என்று பெருமிதத்தோடு ரசித்திருந்தோம். ஆனால் தற்போது பொதுமக்கள் மத்தியிலும் பாடசாலைகளிலும் கூட பிரதிகள் சேர்ப்பிக்கப்பட்டவுடன் இப்போது எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. அந்த அளவிற்கு பிரதி ஓலைகள் தயார் செய்யப்பட்டு விட்டனவா? ஆச்சரியமாக இருக்கிறதே. அந்த ஆச்சரியகரமான செய்கை பெரிய நம்பிகளால் செய்யப்பட்டது சுவாமி. அப்படியா? அதனால்தான் கடந்த 1 வார காலமாக இந்த பெரிய நம்பியை அடியேன் காண முடியாமல் போனதா? தாங்கள் அரிய ஸ்லோகங்களை புனைந்ததை மனதில் கொண்டால் அடியேன் பிரதி ஓலை இட்டது மிகவும் சாதாரண காரியம் சுவாமி. ஏதோ இந்த அளவாவது ஆச்சாரியருக்கு கைங்கரியம் செய்ய முடிந்ததே என்று ஒரு ஆறுதல். நீ செய்தது ஓர் அளப்பரிய காரியமே பெரிய நம்பி. அடியேன் பூர்த்தி செய்த அளவில் அச்லோகம் குடத்தில் இடப்பட்ட விளக்கு. உன் பிரதி ஓலைகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றதால்தான் குன்றின் மேலிட்ட விளக்காக ஆயிற்று. என்றுமே பிரச்சாரகர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. அவ்வகையில் உன் பணியும் மிகவும் மகத்தானது. சுவாமி, தாங்கள் கூறியது முற்றிலும் சரியானதே சுவாமி. அந்த அளவிற்கு அனைத்து பாடசாலைகளிலும் தங்களின் ஸ்தோத்திர தொகுப்பு பரவி புகழ் பெற்றுள்ளது. திருக்கோஷ்டி நம்பி, அடியேனுடைய இந்த ஸ்லோகங்களைப் போல் நம் அனைவருக்கும் ஆதி ஆச்சாரியராகவும் ஆழ்வாராகவும் இருக்கும் சடகோபராகிய நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்கள் எங்கும் ஒலிக்கும்படி செய்ய வேண்டும். அதற்கு எளிய தமிழ் விளக்கங்கள் ஏற்படுத்தி அனைத்து தரப்பு மக்களும் அப்பாசுரங்களின் பொருளை அனுபவித்து பரவசர்களாய் பக்தியில் தோய வேண்டும். சுவாமி, ஏனைய ஆழ்வாரைக் காட்டிலும் பராங்குசரான சடகோப ஆழ்வாரின் திருவாய்மொழியில் தாங்கள் அதீத ஈடுபாடு காட்டுவது ஏன் என்று நாங்கள் அறியலாமா சுவாமி? கண்ணனின் வாய்மொழி கீதை. ஆனால் ஆழ்வாரோ
அந்த கண்ணனிடத்தில் தன் மனதால் ஈடுபட்டு அருளியது திருவாய்மொழி. அந்த கண்ணன் எனும் பெருமாள் இங்கு அரங்கமதில் அரிதுயில் கொண்டுள்ளான். அது ஒரு காரணம். அதோடு நம் ஆழ்வார் தமது பாடல்களிலேயே வேதாந்தத்தின் சாராம்சமாகிய பரிமளமாகிற அஷ்டாட்சர மந்திர ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் பல பாசுரங்களில் பரமாத்மாவான பகவானின் குணங்கள் எப்படிப்பட்டவை, அவனை அடைய என்ன வழி மற்றும் அவனை அடைந்து நாம் பெறப்போகும் பயன் என்ன என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனின் உயர்வு பிறப்பால் அல்ல என்றும் ஒருவனின் நடத்தையிலும் பகவானிடம் கொண்டுள்ள பக்தியிலும் தான் உள்ளது என்பதை அறுதியிட்டு கூறியுள்ளார். அதற்காகவும் இத்திருவாய்மொழி திராவிட வேதத்தை சகல தேசத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும். எனவே அப்பாசுரங்களுக்கு விளக்க உரையை உள்ளது உள்ளபடி அளிக்க வேண்டும். அதற்கு எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம் சுவாமி. ஒருவேளை அது அடியேனால் முடியாமல் போகும் பட்சத்தில் உங்கள் முயற்சியால் ஒருவரை கொண்டு அதை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். நிச்சயம் சுவாமி. உங்கள் நித்திய பிரார்த்தனையில் அடியேனின் மனோரதம் சீக்கிரம் பூர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பிரார்த்தனைக்கு வலு அதிகம். கைலாசம் சுவாமி, ஏனடா இந்த காஞ்சியம்பதியில் பாடசாலை தொடங்க ஓர் இடம் வேண்டும் என்று அமைச்சரிடம் தெரிவிக்க சொன்னேனே, சொன்னாயோ? அமைச்சரிடம் அதை பற்றி பேசுகிறீர்களா? அதுதான் இடம் சம்பந்தம். அமைச்சரிடம் நான் உன்னை ஒன்று கேட்டால் நீ அவனை துணைக்கு கூப்பிடுகிறாயே. நீயே ஒரு எடுபிடி, அவன் உனக்கு எடுபிடியா? அது ஒன்றுமில்லை குருதேவா. பதற்றத்தில் எனக்கு பேச்சு வரவில்லை என்றால் இவன் எடுத்து கொடுப்பான். எனக்கு ஒரு பிடிமானமாக இருக்கும், அதுதான். சரி சரி, அமைச்சரிடம் பேசினாயா? பேச்சு எங்கேயோ மாறினாலும் நீங்கள் நறுக்கென்று விஷயத்திற்கு வந்து விடுகிறீர்கள் குருநாதா. என்னிடத்தில் விஷயம் உண்டு, விஷயத்திற்குள் நானும் உண்டு. கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை உன்னிடமிருந்து. ஏன் பதிலுரைக்கிறேன் குருதேவா. சொல். சுவாமி, பாடசாலைக்கு இடம் வேண்டும் என்று கேட்டால் அமைச்சர் செவி சாய்ப்பாரா? அடே மூளையை சலவை செய்யாதவனே, அமைச்சரிடம் கேட்க சொன்னவன் நான். இந்த யாதவ பிரகாசன். என்னை நீ யார் என்று நினைத்தாய்? வரும் வழியில் ஒரு பெரிய மரம் இருந்ததே, பார்த்தாயா? அதில் போய் முட்டிக்கொள்ள சொல்கிறீர்களா சுவாமி? அடிமுட்டாளே, சொல்வதை கேளடா. இப்போது அது மரம், அதன் பிறகு விறகு, அதன் பிறகு கரி, அதன் பிறகு சாம்பல், அதன் பிறகு எந்த நிலையும் கிடையாது. இறுதியானது சாம்பல். அதுபோல் முதலில் பரம்பொருள், அதோடு அதை விளக்க வந்த வேதம், அதன் பிறகு வேதாந்தம், அதன் பிறகு சூத்திரங்கள், அதன் பிறகு சாத்திரங்கள். இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவன் இந்த யாதவ பிரகாசன். அதனால் சாத்திரத்தின் இறுதி நிலை இந்த யாதவ பிரகாசன் என்று கூட சொல்லலாம். அப்படி என்றால் தாங்களும் சாம்பலா குருதேவா? அடே கைலாசம், இந்த மூளையை தொலைத்த மூடனை எங்கிருந்து பிடித்து வந்தாய்? மன்னிக்க வேண்டும் குருநாதா. என்னையா, உன் வாயில் தர்பையை போட்டுத்தான் பொசுக்க வேண்டும். வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாயா? உம்மை போய் மடத்து சீடனாக ஆக்கியதற்கு என்னை பாதணியை கொண்டுதான் அடித்துக் கொள்ள வேண்டும். பாதணியால் அல்ல, கசையால். கசையடி கொடுக்க வேண்டும் உனக்கு. வேலியில் போகும் ஓணானை பிடித்து இடுப்பில் வைத்துக் கொண்டால் இப்படித்தான் நடக்கும். குருதேவா,
இந்த ஜடத்தை மன்னித்தருள வேண்டும். கோபம் தணிய வேண்டும். இதற்கு மேலும் தாங்கள் கோபம் கொண்டால் அந்த கோபாகினியில் நானும் சாம்பலாகி விடுவேன். அதுவே எங்களுக்கு இறுதி நிலை ஆகிவிடும். தயவு செய்து தாங்கள் மன்னித்தருள வேண்டும். அடே அருணாச்சலம், சுவாமி, இன்று தூங்கி எழுந்ததும் யாரை பார்த்தாய்? தங்களைத்தான் முதலில் பார்த்தேன் குருவே. அதனால் பிழைத்தாய் நீ. கைலாசம், குருவே, சீக்கிரமே அமைச்சரை பார்த்து பாடசாலைக்கு இடம் பற்றி பேசு. சுவாமி, அடியேன் ஒன்று கூறினால் கோபித்துக் கொள்ளக்கூடாது. தாங்கள் அடிக்கடி ஒரு வாக்கியம் சொல்வீர்களே. என்ன சொல்வேன்? சாமர்த்தியமாக ஒரு எலி ஒரு பொந்தை தோண்டி அதற்குள் வாழும். ஆனால் பாம்பாகப்பட்டது மெதுவே அந்த பொந்திற்குள் புகுந்து எலியையும் விழுங்கிவிட்டு அப்பொந்தையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்கள். எதற்கடா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறாய்? இதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சம்பந்தம் இருக்கிறது குருதேவா. என்ன? நாம் எதற்கு அமைச்சரின் சகாயத்தில் ஒரு இடத்தை பெற்று பின் பொருட்செலவு செய்து ஒரு மண்டபத்தை கட்ட வேண்டும். கட்டி முடித்த ஒரு பிரம்மாண்ட மண்டபம்தான் இந்த காஞ்சியம்பதியிலே தயாராக இருக்கிறதே. நீ எந்த மண்டபத்தை கூறுகிறாய்? அதை யார் கட்டியிருக்கிறார்கள்? கூரத்தில் வசிக்கும் கூரேசன் இந்த காஞ்சியில் பிரம்மாண்டமான ஒரு மண்டபத்தை கட்டியிருக்கிறானே. அதை நாம் உபயோகித்துக் கொள்ளலாம். ஓஹோ, அந்த கூரேசன் கட்டிய பொந்தில் இந்த பாம்பு குடிபோகலாம் என்பதுதான் உன் கூற்றோ? மன்னிக்க வேண்டும் குருதேவா. குருதேவா, எனக்கென்னவோ அந்த கூரேசன் கட்டிய மண்டபம் நமக்காக கட்டியது போல் இருக்கிறது. அப்படி என்றால் இன்றே அந்த கூரேசனை சந்தித்து பேசிவிட வேண்டியதுதான். குருதேவா, உங்கள் நாக்கு கருநாக்கு. என்னடா சொல்கிறாய்? நான் பேசிக் கொண்டிருந்த எலி மன்னிக்க வேண்டும். அந்த கூரேசன் வந்து கொண்டே இருக்கிறான்.